அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சம்பவத்தை அமெரிக்கா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து வர்த்தக டீல் போட்டு துவக்கி இருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரியான டீல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்திய வர்த்தகர்களுக்கு மிக முக்கியமான செய்திகள் அடுத்தடுத்து வர இருக்குங்க. அமெரிக்காவுடனான வர்த்தக டீல் இறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அது எப்போது செயல்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிறது தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து, ஓமன், நியூசிலாந்து அப்படின்னு பல நாடுகளுடன் பிஸ்னஸ் செய்வது ஈஸியாக போகிறது. கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வோருக்கு அவ்வளவு ஒன்றும் சிறப்பான ஆண்டாக அமையல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரிகளை விதித்தார். இதனால் உலகின் அதிக மதிப்புமிக்க சந்தையான அமெரிக்காவில் பிஸ்னஸ் செய்வதில் இந்திய வர்த்தகர்களுக்கு பெரும் சிரமமும் ஏற்பட்டிருந்தது. இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பாக நீண்ட ஆலோசனையும் நடந்திருக்கிறது. கடந்த நவம்பர் முதலே இரு நாடுகளுக்கு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என சொல்லப்பட்டது. இருப்பினும் சில காரணங்களால் அது தள்ளி போய் கொண்டே இருந்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த மாத தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதுங்க. இருந்தாலும் அதன் பிறகு எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்திருந்த நிலையில் எப்போது இது இறுதியாகும், எப்போது இது அமலுக்கு வரும், ஒப்பந்தம் குறித்த இதர தகவல்கள் என்ன என பல கேள்விகள் நம் முன்பு இருந்திருக்கு. இதற்கு இடையில் தற்போது இது தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்திருக்கார். இந்தியா, அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஏப்ரல்ல நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா மட்டும் இல்லாம இங்கிலாந்து, ஓமன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் அதே மாதத்துல செயல்பட தொடங்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். அதே போல நியூசிலாந்துடனான ஒப்பந்தம் செப்டம்பரில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் 3 நாள் கூட்டம் அமெரிக்காவில் வரக்கூடிய பிப்ரவரி 23 தொடங்குகிறது. எல்லா திட்டமிட்டபடி நடந்தால் மார்ச் மாதமே இடைக்கால ஒப்பந்தம் முழுமையாக இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் இந்தியா, அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு இறுதி செய்யப்பட்டதாக இரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்தே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை 23 தொடங்குதுங்க. அதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான டீல் சட்டப்பூர்வ ஆவணமாகும். இந்திய பேச்சுவார்த்தை குழுவிற்கு வர்த்தக அமைச்சக இணை செயலாளர் தர்பன் செயின் தலைமை தாங்குவார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழே இரு நாடுகளும் பல பொருட்களுக்கு பரஸ்பர இறக்குமதி வரி சலுகையை வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்திய பொருட்களுக்கான வரிகளை 25% இருந்து 18% குறைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருந்தாங்க. ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதலுக்காக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% அபராத வரிகளையும் அமெரிக்கா ஏற்கனவே முழுமையாக நீக்கியிருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இந்திய ஏற்றுமதிகளுக்கு 50% வரிகளை அமெரிக்கா விதித்திருந்தது. தற்போது டீல் இறுதியானதால் 50% வரி 18% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வர்த்தக போருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரிகள் சட்டவிரோதமானது அப்படின்னு அமெரிக்கா உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 20 2026 அன்று அதிரடி
அதிரடி தீர்ப்பளித்திருந்தாங்க. அமெரிக்காவின் 1977 ஆண்டு அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் அதிபருக்கு இத்தகைய வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னும், வரி விதிக்கும் அதிகாரம் காங்கிரசுக்கே அந்நாட்டு நாடாளுமன்றம் உள்ளது என்றும் நீதிபதிகள் 6-3 என்ற கணக்கில் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பின் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த ஓராண்டில் விதித்த பெரும்பாலான வரிகள் ரத்தாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் இந்த தீர்ப்பு மிகவும் மோசமானது என்று விமர்சித்த ட்ரம்ப் மாற்று சட்ட வழிகள் மூலமா அனைத்து நாடுகளுக்கும் 10% உலகளாவிய வரியை விதிக்க திட்டமிட்டிருக்கிறதாக உடனடியாகவே அறிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசிய ட்ரம்ப் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசிய ட்ரம்ப் பல்வேறு விவகாரங்களை குறித்தும் பேசியிருந்தார். அப்போது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமரை எழுந்து நிற்க சொன்ன ட்ரம்ப் சட்டென இந்தியா பற்றியும் மோடி பற்றியும் பேச ஆரம்பித்தார். இதனால் என்ன செய்வதென்று புரியாமல் குழப்பத்தில் பாகிஸ்தான் பிரதமர் நின்று கொண்டிருந்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியிருந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்த போர் கடந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து காசாவை மறுசீரமைப்பு செய்வதே தற்போது முக்கிய வேலையாகவே இருக்கிறது. இதற்காக ட்ரம்ப் தரப்பு அமைதி வாரியம் ஒன்றை உருவாக்கியும் இருக்காங்க. இந்த அமைதி வாரியத்தின் முதல் கூட்டம் இன்று அமெரிக்கா தலைநகர் வெள்ளை மாளிகையில் நடந்திருக்கிறது. இதுல பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இதற்கிடையே இந்த நிகழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து வீடியோ இணையத்தில் வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அதில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாகவும் அதன் காரணமாக தான் ஆட்சியை பங்கு தொடர்பாகவும் பேசியிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக மீண்டும் சொன்ன ட்ரம்ப் அங்கிருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபை பார்த்தார். நீங்கள் எழுந்து நில்லுங்க, இப்போது ஒரு நொடி எழ வேண்டும் என நினைக்கிறேன் அப்படின்னு நேரடியாகவே ஷெரீஃபை பார்த்து கூறியிருந்தார். இதனால் ஷெரீஃபும் பள்ளி குழந்தை போல சட்டென எழுந்து நின்றார். பிறகு பாகிஸ்தான் பற்றி ட்ரம்ப் பேச போகிறார் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவர் சட்டென யூ-டர்ன் போட்டு இந்தியா பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். அங்கு பேசிய ட்ரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விவகாரம் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. நீங்க எழுந்து நின்றதற்கு மிக்க நன்றி. நான் பிரதமர் மோடியுடன் பேசினேன். அவர் உற்சாகமாகவே இருக்கார். அவர் இந்த நிகழ்வை நிச்சயம் டிவியில பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்ரம்ப் சொன்னதால ஷெரீப் எழுந்து நின்றார். சரி, பாகிஸ்தானை பற்றி தான் பேச போகிறாரு என்று ஷெரீப் ஆர்வமாக எதிர்பார்த்தார். ஆனால் ட்ரம்ப் இந்தியாவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டார். இதனால் என்ன செய்வதென்று புரியாமல் ஷெரீப் திருதிருவென விழித்தார். இது குறித்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ட்ரம்ப் தொடர்ந்து பேசும்போது பாகிஸ்தான் பிரதமர் தமது தலைமை அதிகாரி முன்னிலையிலேயே இது குறித்து பேசியிருந்தார். அதிபர் ட்ரம்ப் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினார் அப்படின்னும், இதன் மூலம் 2.5 கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் என்னை பாராட்டினார். அந்த போர் மிக உக்கிரமாகவே இருந்தது. பல விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நான் இரு நாடுகளுடனும் தொடர்ந்து பேசியிருக்கேன். எனக்கு பிரதமர் மோடியை நன்கு தெரியும். இதனால் நான் நேரடியாக அவரிடம் பேசினேன். மோடிக்கு ஃபோன் போட்டு இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னாலும் நான் உங்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய போவது இல்லை அப்படின்னு சொன்னேன். இரு நாடுகளுக்கும் 200% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிறகே போர் முடிவுக்கும் வந்தது. ஆரம்பத்தில் இரு நாடுகளுக்கும் போரிட விரும்பியது. வரி என்று சொன்ன பிறகே இரு நாடுகளும் மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொண்டாங்க. 11 விலை உயர்ந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நாங்கள் சண்டையை விரும்பலை. இதன் காரணமாகவே மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்ததும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி வரி விதிப்பு முறையை செல்லாது என அறிவித்த பின்னரும் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் உறுதிபடவே தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் கூறும்போது புதிய
கூடிய தீர்ப்பால இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் பாதிக்கப்படாது அப்படின்னும் திட்டமிட்டபடி மார்ச் மாத இறுதியிலே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முன்னதாக 1977 ஆண்டின் சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் மற்ற நாடுகளின் மீது வர்த்தக வரிகளை விதிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாங்க. இந்த தீர்ப்பை ஆழ்ந்த ஏமாற்றம் என்று விமர்சித்த ட்ரம்ப், இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை பொறுத்தவரை எதுவும் மாறப்போவதில்லை அப்படின்னு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.